வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் நட்சத்திர குறிகாட்டிகள் தசாபுத்தியில் எவ்வாறு வேலை செய்யாமல் போகுதுன்னு உதாரண ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு காண்போம். இது என்னுடைய கிளைண்ட்டோட ஜாதகம். ஜாதகர் பிறந்திருப்பது 28 ஆகஸ்ட் 1995 மதியம் 1:15 PM தாம்பரத்தில் பிறந்திருக்காரு. பிறகின்ற போது சூரிய மகாதசை இருப்பு 1 வருடம் 6 மாதங்கள் 28 நாட்கள் அயனாம்ச கேபி. ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காரு. ஜாதகர் 20 பிப்ரவரி 2020 அன்று கனடா நாட்டில் வேலை கிடைத்ததன் காரணமாக வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டார். ஜாதகர் ராகு மகாதச சனி புத்தி புதனுடைய அந்தர காலங்களில் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டார். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளணும்னா 3, 9, 12 பாவ குறிகாட்டிகள் தசாபுத்தியில் ஆக்டிவேட் ஆகணும். நட்சத்திர குறிகாட்டிகள் வரிசையில் தசாநாதன் 1, 6, 10, 11 பாவங்களை ஸ்டார்லார்டு வாயிலாகவும் சப்லார்டு வாயிலாக 5வது பாவத்தையும் குறிக்காட்டுறாரு. தசாநாதனாக விளங்கக்கூடிய ராகு வெளிநாடு காரகத்துவம் பெற்ற கிரகம் என்றாலும் குறிகாட்டிகள் வழியில் 3, 9, 12 பாவங்களை தொடர்பு கொள்ளவே இல்லை. 3வது பாவம் இடம் பெயர்தலையும் 9வது பாவம் தொலைதூர பயணத்தையும் 12வது பாவம் வெளிநாட்டையும் குறிக்கும். புத்திநாதன் சனியை ஆராய்வோம். சனி நட்சத்திரம் வாயிலாக 2, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 12வது பாவம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கும். சனி சப்லாட் வாயிலாக 5வது பாவத்தை குறிக்கிறாரு. சனியும் 3, 9 பாவ குறிகாட்டிகளை குறிக்காட்டில் 3வது பாவ குறிகாட்டி ஆதிபத்தியம் வாயிலாக சனிக்கு கிடைக்குது. அந்திரனாக செயல்படக்கூடிய புதன் 9வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. 9வது பாவம் தொலைதூர பயணத்தை குறிக்கும். தசாபுத்திகளில் 12வது பாவம் மட்டுமே குறிகாட்டியாக செயல்படுவதை காண முடியும். மண்டலம் வாயிலாக எளிதில் நம்ம தசாபுத்தி பலனை கண்டறிய முடியும். தசாநாதனாக செயல்படக்கூடிய ராகு இவங்களுடைய ஜாதகத்தில் 11வது பாவமான துலாம் ராசியில் 0.5 டிகிரி 18 நிமிடங்கள் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்கார். சுக்கிரன் 7-12க்கு அதிபதி. 12வது பாவம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கும். தசா நடத்தக்கூடிய ராகுவுக்கு சப்லாடாக வரக்கூடிய குரு 12வது பாவத்தில் இருக்கார். 12வது பாவம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கும். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டல உபமண்டலங்களை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்லையும் இருக்கார். சந்திரன் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்லையும் இருக்கார். செவ்வாய் புதனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்லையும் இருக்கார். புதன் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்கார். குரு சந்திரனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். சுக்கிரன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். சனி புதனுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்லையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்காங்க. கிரகங்கள் குறிகாட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை நடுவில் குறித்திருக்கேன் பாருங்கள். ஜாதகர் வெளிநாட்டு பயணம் 20 பிப்ரவரி 2020 அன்று மேற்கொண்டார். ராகு தசை சனி புத்தி புதனுடைய அந்தரத்தில் தசாநாதனாக செயல்படக்கூடிய ராகு 11வது பாவத்தில் துலாம் ராசியில் சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. ராகு மண்டலம் வாயிலா 7, 9, 11 குறிக்காட்டுறாரு. 9வது பாவ குறிகாட்டி தொலைதூர பயணத்தை குறிக்கும். ராகு குருவுடைய சப்ல இருக்காரு. ராகு சப்லாடு வாயிலாக 2, 10, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2வது பாவம் 10வது பாவம் இவர் வெளிநாட்டில் சம்பாதிப்பதை வேலையில் சேருவதை குறிக்கும். 12வது பாவ குறிகாட்டி வெளிநாட்டு பயணத்தை குறிக்கும். தசாவில் 9, 12 பாவ குறிகாட்டிகள் செயல்படுவதை காண முடியும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி 3, 4, 8, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7, 9, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி 3, 9 பாவங்களை குறிக்காட்டுவதை காண முடியும். 3, 9 பாவ குறிகாட்டிகள் ஜாதகர் டிரான்சிட் ஆகிறத குறிக்கும். அந்திரநாதனாக செயல்படக்கூடிய புதன் 7, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 9வது பாவ குறிகாட்டி தொலைதூர பயணத்தை குறிக்கும். புதன் சப்லாடு வாயிலாக 2, 10, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 12வது பாவம் வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கும். வெளிநாட்டு பயணத்தை குறிக்காட்டக்கூடிய 3, 9, 12 பாவ குறிகாட்டிகள் மண்டல அடிப்படையில் சிறப்பாக அமைவதை காண முடியும். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.